ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க. யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டயட்டோட சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலுமகேந்திரா சார். Things that are normal become so extremely difficult, and I think today is a time where we are seeing global conflict. And all of you all said there was, if a bomb is thrown some other part of the world, there's no gas in India right now in our house. So I think from tiny things like this, கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு வந்து அந்த கேரக்டர்ஸ் விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறதை பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவ்வளோ ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறத பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் செல்வமணி சார்லாம் இந்த படத்தை பார்த்தோம். பார்த்து முடித்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அதை பற்றி தான் வந்து கார்த்தி சொல்லிட்டே இருந்தார். நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான், அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரெய்னான், அந்த டீம் பேர். மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிட்ஜாந்தி ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க. யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டயட்டோட சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலுமகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிதார் சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலீராக இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம், சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிறது தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. அந்த சோமேந்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறதா விஷயமாக நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களை லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து, முருகதாஸ்லேருந்து, செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தியேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதவதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறத பற்றி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டாலே பயமாக இருக்கியா, நல்ல படம் மாதிரி தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்துட்டாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க. உண்மையிலேயே நல்ல படம். வாழ்த்துக்கள், நன்றி. Soumithran made a very personal story. It says it's memories of a war child.
but those personal stories become very important stories for generations ahead. I saw so many directors speak where in the West you have anything that happens of conflict, of war, so many films are made, whether it's the time in Germany, whether it's the time in Vietnam. I think all of us in India know those stories through the films they've made. But issues and conflicts that happen in our land to our people in India and outside of India are not spoken enough. At Spirit Media, about 5 years ago, we took an extreme effort to say, let's tell cultural stories, doesn't matter which language it's from. We started stories from Malayalam, we told stories from Marathi, now Tamil, Telugu obviously has been home. And I just first have to thank Karthik and the team to just support cinema like this. It's indie, it's important, it is soul, it is who we are. Being associated with this film is a huge honor. A bunch of you all were thanking me, but it's really, I have to thank all of you. And what a fine craftsman, man, you are, Saumithran, really. A film that has war, that has no blood, no bullets, but is deeply, deeply engaging with such fine actors around. I don't know all of you all, but every single time I saw this film 3 times from the time they sent it to me. The first, you came like in the middle of the night, I think at some point, to say, okay, let's watch the film now. I said, dude, I'm sleepy, let me watch it in the morning. And the first viewing, I was just worried. I said, okay, now when Naveen's character walks in, I said, okay, is there going to be some conflict with the government when we tell stories like this? Then we're like, okay, I'm touching a topic that usually is not touched upon. And then I realized that nobody in Tamil made these movies also. So I said, why are these guys calling me? Are they trying to throw me under the bus first and then get in that, right? So that was the first question I had. But a lot of you all spoke about the climax. The end of the film, there's something which is so beautiful as a memory for everyone, which is celebrated so differently during war. Things that are normal become so extremely difficult, and I think today is a time where we are seeing global conflict. And all of you all said if a bomb is thrown some other part of the world, there's no gas in India right now in our house. So I think from tiny things like this, we will be in a situation where this might become our reality. So I think telling stories like this is very important. Cinema is the only place that you can tell it and you can have a sense of reality. There was somebody earlier on stage who said, actually Murugadas sir said this earlier, he said, in the 80s, early 80s and the 90s, the citizens knew about what war meant. They knew protocols of war. They knew how to be or react with one another just as humans. I think that is forgotten in this generation and this time. So I think Neelira will become a very, very important film for now and times to come. So thank you, and thank you for getting this film to me, guys. Thank you so much. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக் பிஃபோர் இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு படம் கூப்பிட்ருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் அந்த யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியோட கனவு. அதை நோக்கி தான் பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு அந்த கேரக்டர்ஸ் விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவ்வளோ ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமிதரன் பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அன்றைக்கி சொன்னீங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நன்றி.
அண்ட் இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை அதை பெரிய படமாக மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது மீடியா. ஸோ நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணும், ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பார்த்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய ஆசையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.